உங்க வீட்ல சிலிண்டர் இருக்கா? அப்ப இனிமே வீட்டுக்குள்ள சிலிண்டர் வைக்காதீங்க. இது வீட்டுக்குள்ள சிலிண்டர் வைக்க கூடாதா? அப்ப எங்க உன் தலைமையிலையா வைக்கிறதுன்னு சொல்லி உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆமாங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள சிலிண்டர் வைக்காம வீட்டுக்கு வெளியில வைக்கிறது ரொம்ப பெஸ்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ரொம்பவே சேஃப்டி. சமைக்கும் போது தீ பிடிக்கிறது, எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து தீ பிடிச்சிரும். அதே மாதிரியே மின்கசிவுனால தீ பிடிக்கும். பலவிதமான ரீசன்ஸ்னால வீட்டுக்குள்ள தீ பத்தும் போது ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் தான். சிலிண்டர் பர்ஸ்ட் ஆகி அடுத்த வீட்டில் போய் விழுந்த செய்திகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இப்போ கட்டுற வீடுங்களெல்லாம் பெரும்பாலும் சிலிண்டர் வந்து வெளியில தான் வைக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடு கட்டும் போது இந்த மாதிரி வெளியில வச்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வீடு நீங்கள் பழசு இருக்குது, கட்டி முடிச்சிட்டீங்க, அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். நம்ம வீடு கட்டிட்டு இருக்க அப்டேட் வீடியோ போட்டிருந்தப்ப அதுல ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, நீங்க வீடு கட்டிருக்கீங்க இல்லையா, இதுலயே நீங்க பண்ண நல்ல விஷயம் என்ன, பரவாயில்லையே நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச விஷயம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நான் யோசிச்சப்ப எனக்கு தோணுன முதல் விஷயம் இதுதான். இது நம்ம ஏன் பண்ணோம், இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட ரிக்ரெட் பண்ணவே இல்லை. ஏன்னா சிலிண்டர் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில இருக்கும் போது ரொம்ப சேஃப்டி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவை நம்ம வந்து சிலிண்டர் எடுத்துட்டு வரும் போதுமே உள்ள வந்து நம்ம எடுத்துட்டு வர தேவையில்லை, வெளியிலேயே அப்படியே வச்சிடலாம். லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம காத்தோட கலந்து யாருக்குமே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிச்சனோட ஸ்பேஸ் வந்து சின்ன ஸ்பேஸா இருந்துச்சுன்னா கூட சிலிண்டர் கொண்டு போய் வச்சு அடைக்காம இருக்கிறதுனால அந்த இடமும் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ இருக்கிற ஸ்பேஸ் வந்து நமக்கு அப்படியே ஃபுல்லா கிடைக்கும், சிலிண்டரோட இடம் அடைக்காது. ஸோ இது ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றனால தாராளமாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இதை பண்ணலாம். சேஃப்டிக்காக நம்ம கண்டிப்பாக இது பண்ணுறதுல தப்பே கிடையாது. நம்ம வீட்டுக்காக என்னென்னமோ நம்ம எக்ஸ்பென்சிவாக போடுவோம், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். என்கிட்ட கேட்ட பிரதருமே புதுசாக வீடு கட்ட போறாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் இன்ட்ரெஸ்டாக கேட்டிருக்காரு. ஸோ இனிமே தான் நீங்கள் வீடு கட்ட போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஏற்கனவே நான் கட்டியிருக்கேன், ஆனால் சேஃப்டிக்காக போடணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்க வீடு கட்டும் போது இது பண்ணீங்கன்னா இது எல்லாமே கன்சீல்டா உள்ள போயிடும், எதுவுமே வெளியில அசிங்கமா தெரியாது. ஆனா வீடு கட்டிட்டீங்க இப்போ நீங்க போடுறீங்க அப்படின்னா இந்த சின்ன பைப் இருக்கு இல்லையா, அந்த காப்பர் பைப், இது மட்டும் உங்களுக்கு வெளியில தெரியும், அதுவுமே பெருசா கூட தெரியாது. அவுட்டர் சைட்லயுமே இந்த பைப்க்கு ஏத்த மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து அழகா செவர்லயே கன்சீல்டா வர மாதிரி போட்டுருவாங்க. இது போர்ட்டிகோ ஏரியா, ஸோ வந்து டைல்ஸ் போடுவாங்க, அதனால சேஃப்டிக்காக பிவிசி பைப் மேல போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்ப காமிக்கிறது கிச்சனோட அவுட்டர் சைட் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. செவர்ல அழகா கட் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. கீழே வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பைப் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. இந்த சென்டர் உங்கள் வீடுகளில் உள்ள கேஸ் சிலிண்டரை எங்களின் காப்பர் பைப்லைன் மூலம் பாதுகாப்பாக அமைத்து தருகிறோம். நீங்கள் விரும்பும் இடத்தில் சிலிண்டர்களை பொருத்திக் கொள்ளலாம். புதிதாக கட்டும் வீடுகளில் கன்சீல்ட் முறையில் எங்கள் காப்பர் பைப்லைன் கனெக்ஷன் பொருத்தி தரப்படும். மற்றும் அனைத்து விதமான வீடுகள், ஹோட்டல்கள், திருமண மண்டபங்கள், விடுதிகள் இவை அனைத்திற்கும் பைப்லைன் சிறந்த முறையிலும் பாதுகாப்பாகவும் குறைந்த செலவிலும் அமைத்து தரப்படும்.